பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையில 9 மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் வழிநடத்தி வந்தார். இந்த 10வது மாதத்தில் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை. நாம் 9 மாதங்கள் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்தார். எவ்வளோ பெரிய கிருபை! ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வந்தது ஒரு பெரிய கிருபை. பல பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர், வேதனை, போராட்டம், அவமானம், நிந்தை இதெல்லாம் தாண்டி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. வேகமாக நாட்கள் கடந்து போகுது. இந்த 10வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஏன்னா மனுஷனுடைய கண்கள் இல்லை, தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். இந்த மாதம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் மகிமையாக அற்புதமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் இத்தனை மாதம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் கிருபையாய் அற்புதமாய் அழகாய் உங்களை அதிசயமாய் அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தருடைய கண்களில் கிருபை. யோபுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சி. இப்படி பல பேரை சொல்ல முடியும். நமக்கும் ஆண்டவர் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அதனால் இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, கர்த்தாவே, அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நீ வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் உன்னதமான கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குறேன். திருச்சபை மக்கள், தேசம் எல்லாரையும் கூட ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே, நீர் அப்படியே வழி நடத்த போகிறீங்க. அதற்காக நன்றி. இந்த மாதத்தில் யாருக்கும் எந்த தீங்கும், எந்த துக்கமும், வேதனையும், கண்ணீரும், பிரச்சனைகளும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.